ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புல்லட் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நடிச்சிருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ராகவா லாரன்ஸும் அவரோட தம்பி எட்வின் தான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஓப்பனிங்கே வந்து ஆவிகளை பற்றின ஒரு சங்கம் மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து கிரண் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. ஸோ கிரண் வந்து இதில் வந்து என்ன இருக்காங்கன்னா ஆவிகளை பற்றினதும் அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறாங்க. இதில் இன்னொரு என்னென்னா, இதில் வந்து ராகவா லாரன்ஸ் நடிச்சிருக்கான்றது எல்லாத்துக்குமே தெரியும். மணல் மாஃபியா நடக்குது. ஸோ அந்த மணல் மாஃபியாவுக்கு அகென்ஸ்டாக அவர் இருக்கார். இதில் இன்னொன்று ஓப்பனிங்கில் எல்வின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் ஓட்டிகிட்டு வர்றாரு, ஒரு புல்லட்டு. அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேத்துக்கு வந்து ஓகே ஆகிடுது. அவங்க வீட்டில் வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க. பட் அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து 2 பேத்துக்கு வீட்லேயும் பிரச்சனைகள் பெருசாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் எட்வின் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து அந்த பிள்ளையோட கல்யாணம் முடித்து வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு ரவுடிகள் வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் வந்து பொண்ணு வீட்டில் தான் எதிர்ப்பு மாதிரி தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து 2 பேருத்துக்கும் அகேன்ஸ்டாக இருக்கும்போது எட்வினை ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி கொள்கிற மாதிரி மூவ் ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் அவர்கிட்ட இருக்கிற அந்த புல்லட்டு தான் அவரை காப்பாற்றுது. ஸோ இந்த கதை மெயின் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் அந்த பைக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அடுத்தது என்னென்னா, இது ஏன் எப்படி இந்த புல்லட்டு இவரை வந்து இது காப்பாற்றுது அப்படின்றது தான் இங்கே இருக்குது. ஸோ இன்னொன்று என்னென்னா, ராகவா லாரன்ஸ் வந்து இதில் வந்து ஒரு கமிஷனர், போலீஸ் கமிஷனராக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து தான் இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் அவர் வந்து ஒரு மணல் கடத்துகிற எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணுறதுக்கு அவர் இது பண்ணுறாரு. அதில் வந்து இவர் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக வழக்கம் போல் தான் இருக்காங்க. இதே நேரத்தில் இங்கிட்டு இன்னொரு இதில் என்னென்னா, ஒரு கட்டத்தில் ராகவா லாரன்ஸையும் அவங்க ஃபேமிலியையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணல் மாஃபியாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து கொல்லுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர் எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றாரு, அவங்க வந்து எப்படி அவர் எல்லாத்தையும் பழி வாங்குறாரு. என்னென்னா, ராகவா லாரன்ஸ் சாகும்போது அந்த அவரோட ஆன்மா வந்து அந்த புல்லட்டுக்குள்ளே போயிடுது. ஸோ அந்த புல்லட்டு திருப்பி எட்வின் கிட்ட வந்துடுது. ஸோ இந்த புல்லட்டு ப்ளஸ் எட்வின் இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த எதிரிகள் எல்லாத்தையுமே பழி வாங்குறாங்க அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.